மாணவர்களே, மறுபடியும் உங்கள் மத்தியில் வருவதற்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக நன்றி. ஆலய அனுபவம். ஆலயம் என்பது கடவுள் வசிக்கும் இடம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அப்போஸ்தலர் 7:42 உன்னதமான ஒரு கைகளில் செய்யப்பட்ட ஆலயங்களில் தேவன் வாசமாகிறார் என்று சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3:16 மற்றும் 1 கொரிந்தியர் 6:19 நீங்களே ஆலயம் என்று வேதாகம் சொல்வதை அறிவீர்கள். அதையும் தாண்டி நாம் நல்ல ஆலயங்களாக இருந்து ஞாயிறு தேவதை ஆராதிக்கவும் தேவனுடைய செய்தியை கேட்கவும் ஆலயங்களுக்கு செல்கிறோம். அன்றைய நாட்களில் 9 மணி என்றால் ஆராதனை நேரம், அதிகபட்சமாக 9:15 மணிக்கு எல்லோரும் வந்து விடுவார்கள். தாமதமாக வருவதற்கு வெட்கப்படுவார்கள். இன்றோ இஷ்டத்துக்கு வருவது, இஷ்டத்துக்கு எழுந்து செல்வது, என்னமோ அவரிடத்துல தான் செல்போன் உள்ளதாக நினைத்து சத்தம் போட்டு பேசுகிறார் ஒருத்தருங்க. ஒரு செல்ஃபோனில் எங்கே உள்ளே இருக்கீங்களா இல்லை நீங்கள் வெளியே இருக்கீங்களான்னு கேட்குறாரு. இதற்கிடையில் ஒருவர் மட்டும் முன்னால் வந்து 4 சேரை பிடிச்சிட்டு அவங்க பின்னால் வர ஃபேமிலிக்கெல்லாம் வந்து அந்த சேரை கொடுக்குறாரு. என்னங்க ஒரு அநியாயம்! தேவனை ஆதாரிக்கிற இடத்தில், தேவனுடைய செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் இடத்தில் இதெல்லாம் நடக்குதுங்க. இன்று தேவனுடைய நாமத்தை அநேகர் தூசித்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நமது இயேசு கிறிஸ்து மனித வடிவில் உயிரோடு நமது ஆலயத்துக்கு வருவார் என்றால் இந்த இடம் என்னதல்ல என்று சொல்லி போய்விடுவார். இதை கேட்கிற தேவ ஜனமே, கர்த்தருக்கு பயப்படுங்கள். 1 சாமுவேல் 2:30 என்ன சொல்லுகிறது? என்னை கனம் பண்ணுவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டு பண்ணவர்களை கனவேன பண்ணுவேன் என்று சொல்லி சிந்தனைக்கு ஆலயத்துக்கு செல்லுங்கள். நீங்கள் ஆலயமாக மாற்றப்படுவதற்கு மட்டும்.